எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். இந்த அற்புதமான உன்னதமான நாளில் திருப்பாடல் 147 நமக்கு கூறுவதெல்லாம் ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழ வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு வசனம் 12, 13, 14, 15, கடைசியில் 19, 20வது வசனம் இன்றைய சிந்தனைக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எப்போதும் போற்றி புகழ வேண்டும். எருசலேம் கடவுளே, சீயோனின் கடவுளே, நீ எங்கிருப்பினும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இதோ நாங்கள் உம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். உம்முடைய புகழை எப்போதுமே அறிக்கையிடுவோம், பாடுவோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய புகழை பாட எங்களுடைய நாவு நிற்காது என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைய நாளுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயுகளின் தாள்களை வலுப்படுத்துகிறார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள், குட்டி குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றார்கள். இன்றைய நாளில், இந்த வாரத்தில் நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கூறுகிறார். இந்த ஒரு வார்த்தை போதுமே இந்த புதிய கல்வி ஆண்டுல நம்ம தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம் தேவன், நம் கர்த்தர் உடனிருந்து ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நன்மைத்தனத்தை நினைத்து நாம் போற்றி புகழ வேண்டும் என்பதுதான். அப்படி புகழ்கின்ற போது நாம் எப்படிப்பட்ட நொறுங்கிய உள்ளத்தோடு இருந்தாலும், காயப்பட்டிருந்தாலும், அசிங்கப்பட்டிருந்தாலும், வேதனைக்குள்ளானாலும் அவர் நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, நம்முடைய நிலங்களை எல்லாம் விளைச்சல் நிலமாக மாற்ற இருக்கின்றார். அதுவும் அருமையான தானியங்களை கொடுக்க இருக்கின்றார், பதிர்களை அல்ல. நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்திற்கு இந்த கல்வி ஆண்டுல அழைத்து செல்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக என்று கூறுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளாக இருந்தாலும் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்தாலும் இந்த நாளில்
ஆண்டவருடைய அந்த நற்கருணை என்கின்ற அந்த உணவால் நாம் நிரப்பப்படுகிறோம். அதை விட ஒரு சிறந்த உணவு எதுவும் இல்லை என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோலே, அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் அவர் தம் கட்டளைகளை அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. ஆண்டவருடைய வாக்கு ஒருபோது வீண் போவதில்லை. அவருடைய வாக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். ஆகையால் நம்பிக்கைக்குள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மிடம் மீண்டும் மீண்டுமாய் கூறுகிறார். பிரிய மாணவர்களே, 19, 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோப்புக்கு தம் வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறொந்த இனத்துக்கும் இப்படி செய்வதில்லை. பிரியமான சகோதர சோலே, கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் எப்போதுமே உறுதுணையாகவே இருக்கின்றார். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், காப்பேன், வழிநடத்துவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த புதிய கல்வி ஆண்டுல இந்த வாரம் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய உடனிருப்பையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய கருணையையும், அவருடைய கிருபையும் நாம் உணரும் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லதே நடக்கும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு பேசப் போகிறீர். எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை புகழ்ந்து போற்றி உமக்காக நேரம் செலவழித்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நற்செய்தியாக வெளிக்கொணர இருக்கிறோம். எங்களையும் குடும்பத்தாரையும் சிறப்பான விதத்தில் என்னுடைய குட்டி குழந்தைகளையும் இந்த புதிய கல்வி ஆண்டையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.